தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் அப்டேட் ஸ்கீம்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னா, யாரெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்காங்களோ, டாக்ஸ் பே பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் எல்லாருக்குமே, பெண்களுக்கும் சரி, யாரெல்லாம் நீங்க டாக்ஸ் பே பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு ஸ்கீம். இது பாத்தீங்கன்னா நமக்கு டிஎம்கேல இருந்தே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அதாவது வீட்டு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி பொருட்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்கு 8000 ரூபாய் கொடுக்குறாங்களாமா. அந்த 8000 ரூபாவை நீங்க வச்சுட்டு உங்களுடைய பழைய பொருட்களை போட்டு நீங்க மாத்திக்கிறதுனா மாத்திக்கலாமா. அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லல, 8000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க பழசு வச்சிருந்தா கூட என்ன பண்ணுங்க, அதை போட்டுட்டு மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இல்லாமலும் இருக்கும், நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ரிப்பேரா இருக்கும், ரொம்ப பழசா இருக்கும், மாத்த முடியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், காசு செலவாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஓட்டிட்டு இருப்போம். அதெல்லாம் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்கீம் மூலமா நீங்க வாங்கிக்க முடியும். அப்போ ஒரு 8000 ரூபாய் கிடைச்சா ஏதோ ஒரு பொருள், மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், 4 சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. இந்த 4ல ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிருங்க, நீங்க வாங்கி மாத்திக்கலாம். இதுக்கான 8000 ரூபாய் எப்ப கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க எல்லாம் வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் மீதம் இருக்கவங்களும் வருவாங்க. இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கொடுப்பாங்க. டிஎம்கே ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு இதை கொடுக்கறதாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னாங்க மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லிட்டு, போன தடவை ஆட்சியில சொன்னாங்க, இந்த தடவை கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த தடவை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல பார்க்கும்போது உங்களுக்கு 8000 ரூபாய் பணமும், இந்த மாதிரி 8000 ரூபாய் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை பொருள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பணமா எடுக்க முடியும்னு நினைக்க வேண்டாம், பணத்தை பொருளா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பொருள் வாங்குறதுக்குன்னு நமக்கு காசு கொடுத்தாதான் நம்ம பொருளை வாங்குவோம், இல்லாட்டினா இருக்கிறதவே என்ன பண்ணுவோம், அப்படியே ஓட்டிட்டு இருப்போம். அதனால பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பழசு இருந்தா போட்டுட்டு நீங்க வாங்கிக்கலாம். இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் 2 மாசத்துல இது உங்களுக்கு அமலுக்கு வரும்னு சொல்லப்படுது. அவங்க ஜெயிச்சதுக்கு பிறகு கொடுப்பாங்க. ஏன்னா 2 பக்கமுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்பப்ப சில ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இது ஜெயிச்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அமலாக்குவாங்க. இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிளான்னு பாத்துக்கோங்க. பொதுவாவே ஸ்கீமுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யார் எலிஜிபிளா இருப்பாங்கன்னா, ஆதார் கார்டு வச்சிருக்கணும், ரேஷன் கார்டு வச்சிருக்கணும். இதை ஒழுங்கா வச்சிருந்தோம்னாவே நம்ம வரக்கூடிய ஸ்கீம்ல எல்லாம் பெனிஃபிட் ஆயிக்கலாம். இன்னும் இதெல்லாம் வச்சுக்காம இருக்கவங்க அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியாம இருக்கு. ஆதார் கார்டும் ஒண்ணு வச்சிருப்பாங்க அவங்க கையில, ஆனா பார்த்தா அதை மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுல போன் நம்பர் எல்லாம் லிங்க் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போன் நம்பர் லிங்க் பண்ணாத ஆதார் கார்டுலாம் யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் வரும்போது உங்களால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். நிறைய பேர் ஆதார் கார்டு கொடுத்திருக்கக்கூடிய போன் நம்பரை மாத்திட்டாங்க. ஏன்னா ஆதார் கார்டு 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க போனுக்கும் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போன் நம்பருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய பாத்தீங்கன்னா ஏர்டெல் ஸ்கீம் மாத்தினா, ஜியோ ஸ்கீம் மாத்தினா, ஸ்கீம் மாத்தும் போதெல்லாம் காசு ஏறுதுன்னு சொல்லிட்டு கட்டாமுட்டதுல கட் ஆயிருச்சு. கட்டான நம்பர் அதுல லிங்க் ஆயிருக்கு. அந்த நம்பரை இப்ப நம்ம எடுக்காம வச்சிருக்கனால அதை ஆக்சஸ் பண்ண முடியாம இருக்கு. அதனால நீங்க அதை அணுகிற மாதிரி வச்சுக்கணும். சிலருக்கு ஆதார் கார்டே பார்த்தா யூஸ்ல இல்ல, கார்டை மட்டும் வச்சிருப்பாங்க. ஆனா ஆன்லைன்ல போட்டு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது இல்ல, யூஸ்ல இல்ல. அதனால நீங்க யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு எப்பயுமே யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுல கரெக்டான போன் நம்பரை லிங்க் பண்ணுங்க. இப்ப ஏதாவது வேற நம்பர் பழைய நம்பர் லிங்கா இருந்தா கூட நீங்க போய் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எஸ்ஐஆர் வந்துருச்சுல்ல, எஸ்ஐஆருக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ண முடியுது, எல்லா வேலையுமே பண்ணிக்கலாம். ஆதார் கார்டுக்கு போன் நம்பர் மாத்திக்கலாம். ஆனா நீங்க ஆன்லைன்ல மாத்த முடியாது. ஏன்னா ஆன்லைன்ல மாத்துறதுக்கு பழைய போன் நம்பருக்கு ஓடிபி அனுப்பும். அப்படி ஓடிபி அனுப்புனா உங்களால எடுத்துக்க முடியும்னா மட்டும்தான் ஆன்லைன்ல மாத்த முடியும். இல்லாட்டினா நீங்க நேர்ல போய் தான் என்ன பண்ணும், ஆதார் கார்டுக்கு மாத்த முடியும். முதல்ல ஆதார் கார்டை ஆக்டிவா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல போட்டா ஆதார் கார்டு காட்டணும். அதுக்கு ஆப் இருக்கு. ஆதார் கார்டுடைய நம்பரை போட்டா ஆதார் கார்டுடைய டீடைல்ஸ் காட்டுற மாதிரி ஆப் இருக்கு. அந்த ஆப் எல்லாம் போட்டு பாத்துக்கோங்க. அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு, ஆக்டிவா இருக்கான்னு பாருங்க. ரேஷன் கார்டு மாசக்கணக்கா வருஷக்கணக்கா பொருள் வாங்காம வச்சிருந்தீங்கன்னா போயிடும். ஆனா நீங்க ரீசெண்டா இப்ப இந்த பொங்கல்ல எல்லாம் வாங்கிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காசெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க என்ன பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். எலெக்ஷன் சமயம் அப்படிங்கறதுனால நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஸ்கீம்ஸ். அதனால இப்பவே ஒரு 2-3 மாசம் இருக்கும் போதே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அதனுடைய பெனிஃபிட்டை உங்களால அனுபவிச்சுக்க முடியும். அது டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ, பிஜேபியோ யாரா இருந்தாலுமே கொடுக்குறாங்க. மத்திய அரசு, மாநில அரசு 2 பேருமே கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கணும்னா இதெல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டுட்டு தான் இருக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.